அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் B2D சேனல் சார்பாக இன்றைக்கு குறைந்த செலவில் நமக்கு தேவையான அளவு ஒரு சிக்கனமான வீடுக்கு எப்படி புதிய வீடு கட்டுவது என்பதை பற்றி பார்க்கலாம். புதிய வீடு கட்டுறதுல கட்டின வீடு வாங்கலாமா, இல்லை நாம் பிளாட் வாங்கி கட்டலாமா, லோன் போட்டு கட்டலாமா, இல்லை பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டலாமா என்ற பெரிய கனவுகள் நம்ம மனசில் இருக்குது. இதில் எங்கெங்கே சிக்கனம் பண்ணலாம், எந்தெந்த செலவுக்கு நம்ம எதிர்பாராமல் வரும் என்ற பல பிரச்சனையை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். இவங்க எல்லாருக்கும் தெரியும், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை செய்துப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. கல்யாணத்தை கூட சிக்கனமாக பண்ணிடலாம், ஆனால் வீட்டை சிக்கனமாக கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிக்கனமானா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள குறைவாக கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. நமக்கு அரசாங்க வீடெல்லாம் கட்டித்தராங்க. வீடு இல்லாதவங்களுக்கு காங்கிரீட் வீடு ஒரு 4% கட்டுறாங்க. அவங்க ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. மேற்கொண்டு நம்ம பணம் போட்டு தான் கட்ட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் அந்த வீடு போதுமானதா அப்படின்னு பார்க்க போனால் பிலோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போதுமானது. பட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு ரூமு, இப்படியெல்லாம் ஒரு தேவையான வசதியோட ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினோட ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கோ இல்லை 2 வீலர் பார்க்கோ வச்சு கட்டுற மாதிரின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 சதுர வீடாவது வேணும். அந்த 10 சதுர வீடு கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், அதை எவ்வளோ சிக்கனமாக செய்யலாம் என்று நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் புதுசாக கட்டின வீடு நிறைய பேர் கட்டிட்டு வீடே வாங்கிறாங்க லோன் போட்டு. எதுக்கு நம்ம சிரமம், ஆளை பிடிக்கணும், அவங்க கூட மல்லாடணும்னு சொல்லிட்டு சிரமப்படாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு சதுரத்துக்கு 2.5 லட்சம் கணக்கு வச்சு ஒரு 10 சதுரத்துக்கு ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரை வீடு வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்க வீடு கட்டிடுறாங்க. அவங்க மனை சொந்தமாக இருக்கணும், அது போல் இருக்குது. ஆனால் வீடு வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு 10 சதவீதம் வீடு வாங்கிறதுனா குறைந்தபட்சம் 50 லட்சத்துலேருந்து 60-65 லட்சம் வச்சாதான் ஒரு நல்ல வீடு வாங்க முடியும். நல்ல பில்டராக பார்த்து வாங்கணும். ஒரு சில பில்டர் சரியில்லை, அவங்க தரமற்ற பொருளை போட்டு கட்டி ஏமாற்றி விட்டுக்கிறாங்க. வாங்கி ஒரு 2-3 வருஷத்துல ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அதுபோல் இல்லாமல் ஒரு நல்ல பில்டரை பார்த்து வாங்கினாலும் இல்லை நாமே சொந்தமாக கட்டினாலும் எவ்வளோ செலவாகும் என்னன்றது பார்க்குறோம். ஒரு மேலோட்டமான செலவாக சொல்ல போனோம்னா ஒரு சதுரத்துக்கு நம்ம கான்ட்ராக்டாக ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு பில்டர்கிட்டையோ கொடுத்தோம்னா கான்ட்ராக்டாக குறைஞ்சது 2 முதல் 2 லட்சம் வரையும் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு 10 சதுரம் கட்டுறோம் அப்படின்னா அவங்க 10 சதுரத்துக்கு கூடுதலாக ஒரு 2-3 சதுரம் கணக்கு பண்ணிப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சம்பு வைக்கிறதுக்கு ஒரு சதுரம், படிக்கட்டு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 சதுரம், மேலே படி கூண்டு ஓட்டுறதுக்கு ஒரு சதுரம், மேலே டேங்கு கட்டினோம்னா டேங்குக்கு ஒரு சதுரம், அப்படி ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி ஒரு 13 சதுரத்துலேருந்து 15 சதுரம் வரையும் கணக்கு பண்ணிவிடுவாங்க. அப்படி 15 சதுரம் கணக்கு பண்ணி ஒரு 30 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும் கணக்கு பண்ணிவிடுவாங்க. ஆனால் நாம கட்டினோம்னா ஒரு சதுரத்துக்கு குறைந்தது 1.5 லட்சம், 1.5 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் வரை செலவு செய்து அருமையான வீடு கட்டலாம். ஆனால் நம்முடைய உழைப்பு அதில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், லேபர் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது, மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஒன்று. மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்காம நாமே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து, தரமான மெட்டீரியல் வாங்கி கொடுத்து லேபர்ஸில் ஹையர் பண்ணிக்கலாம். லேபர்ஸை ஹையர் பண்ணால் நல்ல மேஸ்திரியாக கிடைக்கணும் நமக்கு. அப்படி கிடைக்காத பட்சம் நமக்கு தெரிஞ்ச மேஸ்திரிகள் மூலமாக அவங்க மேஸ்திரிகள் நாமே கூலிக்கு வச்சு செய்யலாம். கூலிக்கு வச்சு செய்யும்போது அவங்க நிறைய பேர் ஏமாற்றத்தை சொல்கிறாங்க. நமக்கு விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு நல்ல மேஸ்திரி, நமக்கு தெரிஞ்ச மேஸ்திரியை வச்சுக்கிட்டு கட்டினோம்னா இன்னும் செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். முதல்ல ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபவுண்டேஷன்னா நிலத்தை சமம் பண்ணி பூஜை போட்டு ஒரு போர்வெல் அமைச்சிடணும், ஒரு டெம்பரரி கனெக்ஷன் வாங்கிடணும். இதுக்கே குறைஞ்சது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரையும் ஆகும். நீங்கள் பிளாட் வாங்குறது உங்கள் விருப்பம். பிளாட் பல விதத்தில் இருக்கிறது. குறைந்தபட்சம் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம்,
50 லட்சம் வரை கூட பிளாட்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு 5 to 10க்குள்ளே வாங்கினா சிறப்பாக இருக்கும். அந்த பிளாட்டில் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி. சிட்டிக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். சிட்டிக்கு வெளியே இருக்கிறது வந்து வீடு கட்டுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் பூஜை போட்டு முதல்ல ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போடும்போது 10க்கு 10 இந்த வாசு எல்லாம் கொஞ்சம் பார்க்குறவங்களா இருந்தால் வாசு கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் வந்து கிழக்கு பார்த்த மனைக்கு மட்டும் வாஸ்து சொல்லிடுறேன். மற்ற மனைகளுக்கெல்லாம் அடுத்த பதிவில் வாஸ்து சொல்கிறேன். கிழக்கு பார்த்த மனையின் போது நம்ம கிழக்கு பக்கம் கொஞ்சம் அதிகமான இடம் விடணும். ஒரு 20க்கு 60 ஒரு பிளாட் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இதில் வந்து 12 சதுரமும் கட்டலாம். பக்கம் கொஞ்சம் கூட இடம் விடாமல் கட்டலாம். அது 12 சதுரம் கணக்கு வந்துடும். மேலே ஒரு படி கொண்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு 15 சதுரம் கணக்கு வந்துடும். நம்ம வந்து வேண்டாம், கார் பார்க்கிங்லாம் வேண்டாம், முன்ன கொஞ்சம் ஒரு மரம் வைக்கிறதுக்கு, செடி வைக்கிறதுக்கெலாம் இடம் வேணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, முன்பக்கம் ஒரு 10 அடியும் பின்பக்கம் ஒரு 5 அடியும் விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு 45 அடிக்கு 9 சதுரம் அளவுக்கு வீடு கட்டினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் 9 சதுரத்தில் வந்து நம்ம மாடல் தான், நம்ம விருப்பப்படி தான் வீடு கட்டலாம். 4 ரூம் ஒரு ஹால் வச்சும் வீடு கட்டலாம். இல்லை ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூமு ஒரு கிச்சன் வச்சு ஒரு வீடு கட்டலாம். அது எப்படி சௌகரியமாக அது மாதிரி இன்ஜினியர்கிட்ட நம்ம படம் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து சனி மூலையில் தான் வாயில் வரும். வாய்ப்படி பக்கத்துலேயே வந்து பூஜை அமைப்பதற்கு சரிபடாது. நடுவில் ஹாலுக்கும் அடுத்தது ஒரு 35 அடிக்கு உள்ளாக ஒரு ரூம் அமைச்ச மாதிரி வந்து, இல்லை ஒரு ஹாலுடைய முனையிலேயே வந்து நீங்கள் ஒரு ரேக் வச்சு அந்த ரேக்கில் வந்து பூஜை ரூம் வச்சு கொள்ளலாம். தென்கிழக்கு மூலையில், அதாவது அக்னி மூலையில் நீங்கள் சமையல் அறை வைத்து கொள்ளலாம். அதுக்கு நேராக அடுத்த மேலே வந்து வடமேற்கு மூலையில் வந்து ஒரு பெட்ரூமும், வடகிழக்கு மூலையில் குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு பெட்ரூம், 2 ரூம் வச்சு கொள்ளலாம். இது வந்து சிக்கனமாக இருக்கும். நடுவில் ஹால் வந்து நீங்கள் ஸ்கொயர் டேப்லேயே ஹால் வச்சுக்கலாம். ஒரு 16க்கு 15 அல்லது 16க்கு 20, இல்லை 10க்கு 20னா வால் டைப்பாக வரும். நீங்கள் ஒரு 16க்கு 20 அப்படி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை 15க்கு 15, 16க்கு 16 கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ஹால் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ செலவெல்லாம் எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் மட்டும் ஒரு குறைஞ்சது 5 lakhs வரை ஆகும். 5 lakhs to 7 lakhs ஆகும். நீங்கள் சிக்கனமாக செய்கிறவர்களாக இருந்தால் ஒரு 5 lakhs பண்ணலாம். அடுத்தது சுவர்களை எழுப்பி தளம் போடுற வரையும் ஒரு 5 லட்சம் ஆகும். இது 10 லட்சத்தில் நம்ம வந்து வீடு கட்டிடலாம். ஆனால் 10 லட்சம் முடிச்சதோட சந்தேகப்படக்கூடாது. இன்னும் 10 லட்சம் செலவாகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது, ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, அண்ட் தென் சுவர் பூசுதல் இருக்குது. சுவர் பூசிட்டோம்னா கூட பெயிண்டிங் இருக்கிறது, டைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் வந்துடும். நம்ம மேற்கொண்டு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுலாம் நம்முடைய விருப்பங்கள். படிக்கட்டுக்கு வந்து சில்வர் கிரே போடுறது, கிளாஸ் விண்டோ போடுறது, அப்புறம் வந்து மரச்சாமான்கள், கதவு வைக்கிறது, அருவுகால் வைக்கிறது, இதெல்லாம் காஸ்ட்லியாக வச்சா காஸ்ட்லியாகும். இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக வைக்கணும் அவ்வளோக்குள்ள குறைவாக வைக்கலாம். ரொம்பவும் குறைவாக வைக்க முடியாது. ஃப்ரண்ட்டு முதல் தலைவாசப்படி மட்டும் ஒரு 1 லட்சம் ரூபாயில் வைத்துக்கொண்டு மற்ற கதவில் வந்து ரெடிமேட் டோரா போட்டோம்னா நமக்கு செலவு மீறும். அதே